உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவு குடுத்திருக்காங்க. அது சரியா, தவறா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வள்ளியூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊருடைய மார்க்கெட் பகுதியில முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் முடிவு பண்றாங்க. சிலை வைக்கிறதுக்கான அத்தனை அனுமதி அப்படின்றதும் கிடைச்சிருது. ஆனாலும் கூட சிலைய அங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சென்னை ஹைகோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போடுறாரு. சென்னை ஹைகோர்ட் ஆமா கரெக்ட் தான். அது பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலைய வைக்கிறதுக்கு தடை விதிச்சர்றாங்க. இதுக்கு எதிரா தமிழ்நாடு கவர்மெண்ட் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாங்க. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் ஒரு முன்னாள் முதல்வர் ஒருத்தருக்கு, ஒரு கட்சியுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தருக்கு மக்களுடைய வரி பணத்துல எதுக்காக சிலை அமைக்கணும் அப்படின்ற கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிலை அங்க அமைச்சா அது பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கும். அதனால சிலை அமைக்க கூடாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கிடுறாங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களுடைய சிலைகள் மக்கள் வரி பணத்துல தான் கட்டப்பட்டிருக்கு. ஏன் இந்தியா முழுவதுமே இப்படியான சிலைகள் இருக்கு. உலகம் முழுவதுமே இப்படியான சிலைகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் வரி பணத்துல ஒரு மக்கள் தலைவருக்கு சிலை வைக்கிறத உச்சநீதிமன்றம் இப்படி தடுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியானது தானா இது?